நம்ம இன்னைக்கு மீன் பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே போல் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கெட்டியான பேஸ்ட் பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து மீனை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய எந்த மீன் வகை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு 2 பக்கமும் இது போல் கத்தி வச்சு கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுற அந்த மசாலா மீனோட உள்ளெல்லாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போ மசாலாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மீனோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்த மீன்லேயும் நம்ம மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு ஒரு கிரேவி தயார் பண்ணணும். அந்த கிரேவி தயார் பண்ணுற வரைக்கும் இந்த 2 மீன்லேயும் மசாலா நல்லா ஊறிட்டுருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. இதை மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் அளவு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி முழுமையாக மசிஞ்சு வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி முழுமையாக மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா காரம் உங்களோட காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி மிளகாத்தூள். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலையே மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு முழு தேங்காயிலேருந்து தண்ணி குறைவாக சேர்த்து பால் எடுத்து அதை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அவ்வளோதான், கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன்.
நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனா கூட பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலா தடவி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல மீன், அதை உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு மீன் முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மொத்தமாக 8 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். ஒரு பக்கம் 4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போதும் மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இது வந்து நல்லா தயாராக இருக்குது. இதை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இதே போல் இன்னொரு மீன்லையும் நம்ம மசாலா அப்ளை பண்ணிட்டு வச்சுருந்தோம்ல, அதையும் பொரிச்சிட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு வாழை இலையை இந்த மாதிரி லேசாக தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த தீயில வாட்டுறது பண்ணுறோம். இப்போ இந்த வாழை இலையில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்தளவு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன் இருக்குல்ல, அதை வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கிரேவி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதாவது கிரேவியை வச்சே மீனை கவர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிரேவி வந்து இது மேலே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா வாழை இலையை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அதே இலையை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. கிரேவி வெளியில் வந்துடாத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழை இலையை ஒரு ஃபாயில் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம ஃபாயில் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணும்போது கிரேவி வந்து கொஞ்சம் கூட வெளியில் வராது. அதுக்காக தான் இந்த மெத்தடில் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி உள்கூடி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, அதே போல் பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஃபாயிலை உள்ளே வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மொத்தமாக 10 நிமிஷம் வேகணும். அப்போ தான் அந்த மீனோட அந்த கிரேவி வந்து நல்லா சேர்ந்துருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் மூடி போட்டு மூடிட்டு இப்போ மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துருங்க. இதே போல் இன்னொரு மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கும் சேம் மெத்தடு தான். வாழை இலையை சுட்டு எடுத்துகிட்டு அதில் கிரேவி வச்சு அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண மீன், அதுக்கு மேலே கிரேவி, வாழை இலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாயிலில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு கடாயில் சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் கையில் சுடாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறுது. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அந்த கிரேவியோடைய டெக்ஸ்சர்லாம் பக்காவாக வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். எப்போதுமே மீன் வாங்கினோன்னா மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி தானே ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு டைம் இது போல் கேரளா ஸ்டைலில் மீன் பொளிச்சது செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.